அபிரகாம், இன்று மேலும் ஒரு தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. டுடேஸ் சாணக்கியா என்ற நிறுவனம் எடுத்த வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணியானது தமிழகத்தில் 114 இடங்களிலிருந்து 136 இடங்கள் வரை வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும், இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அறிவித்திருக்கின்றன. இரண்டாவதாக தமிழக வெற்றி கழகம் 52 74 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் எதிர்க்கட்சியாகும் வாய்ப்பு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருப்பதாக டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக 34 இடங்களிலிருந்து 56 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக டுடேஸ் சாணக்கியாவின் வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் திமுக கூட்டணிக்கு வாக்குகள் 42%, அதிமுக கூட்டணிக்கு 30% வரையும் வாக்குகள் கிடைக்கக்கூடும் என டுடேஸ் சாணக்கியா அந்த எடுத்த வாக்கு கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் 114 இடங்களிலிருந்து 136 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தாண்டி திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக இன்று வெளியான டுடேஸ் சாணக்கியா என்ற நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதிமுக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பில் 34 இடங்களிலிருந்து 56 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று டுடேஸ் சாணக்கியா தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 52 74 இடங்கள் வரை வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்து எதிர்க்கட்சியாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி டுடேஸ் சாணக்கியா தெரிவித்திருக்கிறது. நேற்று 12 நிறுவனங்களின் வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் இன்று டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளில் திமுக 39% வாக்குகளையும், தமிழக வெற்றி கழகம் 30% வாக்குகளையும், அதிமுக 27% வாக்குகளையும் பெறும் என டுடேஸ் சாணக்கியா வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பில் மக்களிடம் பெறக்கூடிய வாக்குகளின் சதவீதம் தொடர்பாக அது டுடேஸ் சாணக்கியா நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதில் திமுக 39% வாக்குகளை பெறுகிறது என்றும், இரண்டாவதாக தமிழக வெற்றி கழகம் 30% வாக்குகளை பெற்று 52 74 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அதிமுக 27% வாக்குகள், அதிமுகவை விட தாவேகா கூடுதலாக 3% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணி 114 இடங்களிலிருந்து 136 இடங்களை பெறும் என்றும், 39% வாக்குகளை பெற்று அந்த இடங்களை பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தமிழக வெற்றி கழகம் 52 74 இடங்கள் வரை பெறும் எனவும், 30% வாக்குகளை பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அதிமுக 27% வாக்குகளை பெற்று 34 56 இடங்களை பெற்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் எனவும் டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிவிக்கப்படுகிறது. மற்ற கட்சிகள் 4% வரை பெறுமனும், அவற்றில் 2 இடங்கள் மற்றவைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் நாம் தமிழர் கட்சி 2 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக டுடேஸ் சாணக்கியா வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிய வந்திருக்கிறது. 4% வாக்குகளை பெறும் மற்ற கட்சிகள் 4 முனை போட்டியில் 4வது கட்சியாக இடம்பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 8% வாக்குகளை பெற்றிருக்கிறது 2024 மக்களவைத் தேர்தலில். இந்த முறை அந்த கட்சி குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்று 2 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக டுடேஸ் சாணக்கியாவின் தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.